வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சிமிலின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா எள் அடைன்னு சொல்லுவாங்க. அதை நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா எள், வெல்லம், கடலைப்பருப்பு. இது 3 பொருள் தான் தேவை. அது மூணுத்தையும் நம்ம லேசாக வறுத்துக்கணும். எள்ளை நம்ம வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு நல்லா வறுத்து தோல் நீக்கி வச்சுக்கணும். வெல்லத்தை நம்ம தூள் பண்ணி வச்சுக்கணும். இந்த வறுத்த கடலைப்பருப்பையும் எள்ளையும் மிக்சியில் போட்டு லேசாக அரைச்சிக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான பொருள் கேழ்வரகு மாவு. கேழ்வரகு மாவு ஒரு டப்பி மாவு எடுத்தோம். அதில் ஒரு 5 ரொட்டி வந்தது. அந்த டப்பி மாவில் தண்ணியில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு கரைச்சிட்டு அந்த தண்ணியை ஊற்றி அந்த கேழ்வரகு மாவை நல்லா பிசைஞ்சு அதை ஒரு ரொட்டி கட்டை மேலே ஒரு துணி வச்சு நம்ம ரொட்டி மாதிரி தட்டிக்கலாம். தட்டிட்டு அதை தோசைக்கல் இல்லை கடாய் ஏதாவது ஒன்றுத்தில் போட்டு நம்ம தோசையை நல்லா ஆயில் போடாமல் 2 பக்கமும் அந்த கோதுமை ரொட்டி நல்லா சுட்டுக்கலாம். அதை சுட்டுட்டு கையிலே சின்ன சின்னதாக பிச்சு போட்டு அதை நம்ம உரலில் இடிக்கணும். உரல் இருந்தால் உரலில் நல்லா இடிக்கணும். நல்லா சின்ன சின்ன பிச்சு போட்டு இடிக்கணும். இப்போ இந்த பிச்சு போட்டு இருக்கிறதுல அந்த தூளாக்கி வச்சுக்கிற வெல்லம், அந்த வறுத்து வச்ச கடலைப்பருப்பு, அந்த வறுத்து இடித்து வச்சுக்கிற எள், அது எல்லாத்தையும் அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எல்லாத்தையும் உரலில் நல்லா இடித்து அதை நம்ம இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு, பெண்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. உடம்பு ஹெல்த்தியான இது பாரம்பரிய கிராமத்து உணவு. எல்லோரும் நம்ம செஞ்ச மாதிரியே ஃபாலோ பண்ணி செஞ்சு வீட்டில் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப், மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.